ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 32:9. ஜெனிசிஸ் 32:9. உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதம். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். நன்மையான எந்த காரியமும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் செய்த நன்மைகள் உன்னதமானவை. வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பாவ மன்னிப்பு கொடுத்தார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி ஆண்டவர் உன்னதமான நன்மைகளை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மேன்மையான நன்மைகளை செய்வார். அப்போஸ்தலர் 14:17 அவர் நன்மை செய்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து நம்முடைய இருதயத்தை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த பூமிக்குரிய மழைகள், இன்னும் காற்று, தண்ணீர், சூரிய ஒளிச்சம் போன்ற ஏராளமான நன்மைகளை தருகிறார். ஆனால் இதையெல்லாம் நாம் அனுபவித்திருக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நீதிமான்களுக்கும் நல்லவர்களுக்கும் மாத்திரமல்ல, அவர் துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் கூட நன்மை செய்கிறார் என்று சொல்லி லூக்கா 6:33 முதல் 35 வரை வாசிக்கிறோம். சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, யாக்கோபு 1:13 முதல் 16 பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய பாவ வாழ்க்கையை, இச்சையை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழும் பொழுது நமக்கு வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் தடையில்லாமல் வரும். 2வது 1 தீமோத்தேயு 6:17-18 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து என் பணத்தை நானே வைத்துக் கொண்டு அனுபவிப்பேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்த வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன பண்ண வேண்டுமா? அவர்கள் உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊழியத்திற்கும் ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கா 6:38 வாசிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்ய ஊழியத்திலே பல தேவைகள் உண்டு. நாங்கள் கூட இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவிமங்கலத்திலே ஒரு சிறிய ஷெட்டு போட்டு நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த அளவுக்கு நடத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் இன்னும் பல தேவைகள் இருக்கிறது, அடிப்படை தேவைகளே. அதாவது இன்னும் ஒரு பெரிய பாய், ஒரு 6 பாய் வாங்க வேண்டும், 10 சேர்கள் வாங்க வேண்டும், இன்னும் ஆடியோ சிஸ்டம், அதாவது ஸ்பீக்கர்ஸ், ஆம்பிளிஃபயர் வாங்க வேண்டும், இன்னும் டியூஷன் எடுப்பதற்காக முன்னாடி ஷெட்டு போட வேண்டும். இப்படி பல தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் நீங்கள் ஊழியத்தை தாங்குங்கள். ஊழியம் என்பது பொதுவானது, அது தனிப்பட்ட நபருக்குரியதல்ல. ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி நீங்கள் ஊழியத்தை தாங்குங்கள். 2வது கொடுக்க வேண்டும். 3வது ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 7:11 நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமானவா என்று கேட்கிறார். பொதுவான நன்மைகளை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் சில விசேஷித்த நன்மைகள், குழந்தை பாக்கியம், வேலை, இன்னும் பல தனிப்பட்ட தேவைகள் வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயம் நாம் ஜெபிக்க வேண்டும். அண்ணால் ஜெபித்தால், யாக்கோபு பாதுகாப்புக்காக ஜெபித்தார், இன்னும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அனைவரும் சுகத்திற்காக எசேக்கியா ராஜா ஜெபித்தார். இப்படி நீங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களை செய்யுங்கள். 1, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழுங்கள். 2வது கொடுக்கிறவர்களாக இருங்கள். 3வது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் அவர்களுக்கு நன்மையை அனுபவிக்கிற மாதமாக இருப்பதாக, அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வருவதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிக்க
கொடுக்கிறவர்களாய் இருக்க, ஜெபிக்கிறவர்களாய் இருக்க உடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும். நன்றி ஆண்டவரே, கொடால் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய